வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பருவமழையால் அணைகள் நிரம்பியும் கர்நாடகா பிடிவாதம். உடனடியாக 10 TMC தண்ணீர் திறக்க தமிழக அரசு புது வழக்கு. பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதிப்பாட்டுடன் போராடுவோம். பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா. காஷ்மீரில் திட்டவட்டம். தமிழக ராஜ்யசபா தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கான பணிகள் தீவிரம். யாருக்கு ஆதரவு என்ற முடிவை அறிவிக்காமல் காங்கிரஸ் மௌனம் நீட்டிப்பு. விரிவான செய்திகள். காவிரியில் 10 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புது மனுவை தாக்கல் செய்துள்ளது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவை அரசிதழில் வெளியிட வேண்டுமென தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் பலனாக அரசிதழில் பிப்ரவரி 20ஆம் தேதியன்று நடுவர் மன்ற உத்தரவு வெளியானது. தொடர்ந்து நடுவர் மன்ற உத்தரவை செயல்படுத்துவதற்காக காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தற்காலிக ஏற்பாடாக காவிரி மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டது. காவிரி மேற்பார்வை குழு இருமுறை கூடிய போதும் தமிழகத்துக்கு தண்ணீர் தரவே முடியாது என்று கர்நாடகா வாதிட்டது. குறைந்த அளவே தண்ணீர் கையிருப்பு இருப்பதை கருத்தில் கொண்டு தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடும்படி எந்த உத்தரவையும் மேற்பார்வை குழு பிறப்பிக்கவில்லை. இந்நிலையில் கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை கடுமையாக பொழிந்து வருகிறது. அதன் பலனாக கர்நாடக அணைகளில் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று தமிழக அரசு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் பருவமழை பொழிவதன் காரணமாக கர்நாடகத்துக்கு 26 TMC தண்ணீர் கிடைத்துள்ளதை தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே தமிழகத்துக்கு 10 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றையும் அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறப்பட்டுள்ளது. காஷ்மீரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோர் பயங்கரவாதத்தை ஒழிக்க உறுதிப்பாட்டுடன் போரிடுவோம் என்று சூளுரைத்தனர். காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் திங்களன்று ராணுவ வாகனங்கள் மீது ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் 8 ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 10 வீரர்கள் காயமுற்றனர். பயங்கரவாத தாக்குதல் நடந்த போதும் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோர் 2 நாள் சுற்றுப்பயணமாக செவ்வாயன்று காஷ்மீர் வந்தனர். கிஷ்ட்வார் பகுதியில் செனாபாற்றில் 850 மெகாவாட் மின் திட்டத்தை அவர்கள் துவக்கி வைத்தனர். அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், 2012ஆம் ஆண்டில் காஷ்மீரில் பயங்கரவாத செயல்கள் குறைந்துள்ளதாக கூறினார். திங்களன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த மன்மோகன் சிங், இதுபோன்ற தாக்குதல் எதிர்காலத்தில் நடக்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். பயங்கரவாத தாக்குதலில் பலியான 8 ராணுவ வீரர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவதாக புகழாரம் சூட்டிய இருவரும் பயங்கரவாதத்தை ஒடுக்க உறுதிப்பாட்டுடன் போரிடுவோம் என்றும் சூளுரைத்தனர். இந்த போராட்டத்தில் பயங்கரவாதிகளை ஒருபோதும் வெற்றி பெற விடமாட்டோம் என்றும், காஷ்மீரில் பிரிவினைவாத பயங்கரவாதத்தை வேறறுக்க நாடு ஒன்றுபட்டு இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். 8 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட மறுநாளே பிரதமரும் காங்கிரஸ் தலைவரும் வருகை தந்ததால் காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனிடையே பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பிரிவினைவாத இயக்கங்கள் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தன. பிரதமர் வருகையால் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள், முழு அடைப்பால் காஷ்மீர் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயின. ராஜ்யசபா தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது மௌனத்தை நீட்டித்து வருகிறது. திமுகவும் தேமுதிகவும் பரஸ்பரம் முடிவு தெரியாமல் தவித்து வருகின்றன. தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. 6 இடங்களுக்கு அதிமுக சார்பில் 4 பேர், அதிமுக ஆதரவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி. ராஜா என்ற 5 பேரின் வெற்றி உறுதியாகியுள்ளது. 6வது இடத்திற்கு திமுக சார்பில் கனிமொழி, தேமுதிக சார்பில் இளங்கோவன் போட்டியிடுகின்றனர். திமுகவிற்கு மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி ஆதரவு அளித்துள்ளது. தேமுதிகவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள 6 MLAக்கள் ஓட்டு போடலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி தந்துள்ளது. பாமக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மௌனம் இதுவரை கலையவில்லை. செவ்வாயன்று தமிழகத்திற்கு வரவேண்டிய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் தனது பயண திட்டத்தை மாற்றியமைத்துள்ளார். தனது ஆதரவு
திமுகவுக்கா தேமுதிகவுக்கா என்ற காங்கிரஸ் கட்சியின் முடிவை எதிர்பார்த்து இரண்டு கட்சிகளுமே காத்திருக்கின்றன. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் ராஜ்யசபா தேர்தலின் ஓட்டுப்பதிவுக்கான நடவடிக்கைகள் தேர்தல் அதிகாரியும் சட்டசபை செயலாளருமான ஜமாலுதீன் தலைமையில் நடந்து வருகிறது. தேர்தல் பார்வையாளரான பிரவீன்குமார் அனைத்து பணிகளையும் மேற்பார்வையிட்டு வருகிறார். உத்தரகாண்டில் கேதார்நாத் பகுதிகளில் மீட்புப் பணிகள் முடிவுக்கு வந்துள்ளன. பத்ரிநாத்தில் சிக்கி தவிக்கும் பக்தர்களை மீட்பதில் ராணுவத்தினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடும் மழை வெள்ளத்தில் சிக்கிய ஏறத்தாழ 1,00,000 பக்தர்களை மீட்கும் பணி கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக நடந்து வருகிறது. உத்தரகாண்டின் 4 புண்ணிய ஸ்தலங்களில் ஒன்றான கேதார்நாத்தில் தான் அதிக அளவு உயிர்பலி ஏற்பட்டது. கேதார்நாத்தில் 127 சடலங்கள் மீட்கப்பட்டதால் பலி எண்ணிக்கை 822ஆக உயர்ந்துள்ளது. கேதார்நாத் மற்றும் அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாகவும் உதவி கேட்டு யாரும் அப்பகுதிகளில் தத்தளிக்கவில்லை என்றும் மீட்புப் பணி தலைமை அதிகாரி ரவிநாத் ராமன் செவ்வாயன்று தெரிவித்தார். திங்கள் இரவு மற்றும் செவ்வாய் காலையிலும் தொடர்ச்சியாக கனமழை பெய்ததாலும் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாலும் மீட்புப் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. செவ்வாய் பகலில் மழை விட்டதும் மீட்புப் பணிகள் துரித கதியில் துவக்கப்பட்டுள்ளன. மேலும் 2 அல்லது 3 தினங்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் போர்க்கால அடிப்படையில் ராணுவத்தினர் மீட்புப் பணிகளை செய்து வருகின்றனர். மழை வெள்ளத்தால் கடும் பாதிப்புக்குள்ளான மற்றொரு மாவட்டமான சாமோலியில் உள்ள புண்ணிய ஸ்தலமான பத்ரிநாத் மற்றும் சில பகுதிகளில் உதவிக்காக 7,000க்கும் மேற்பட்ட புனித யாத்ரீகர்கள் இன்னமும் தத்தளித்து வருகின்றனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கிய 90,000 பேரை ராணுவம் உள்ளிட்ட மீட்புப் படையினர் இதுவரை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட சடலங்களின் அடிப்படையில் 1000 பேர் இறந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே தெரிவித்துள்ளார். இடிபாடுகளை அகற்றி செப்பனிடும் பணிகளை துவங்கும் போது மேலும் ஏராளமான சடலங்கள் கண்டெடுக்கப்படலாம் என்றும் அப்போது பலி எண்ணிக்கை கடுமையாக உயரக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. இதனிடையே உத்தரகாண்ட் வெள்ள நிவாரணம் தொடர்பான பொதுநலன் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தபோது விஜய் பகுகுணா தலைமையிலான மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. உத்தரகாண்டில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை விவரித்துள்ள அரசு மழை இல்லாமல் இருந்தால் தத்தளிக்கும் புனித யாத்ரீகர்களை இன்னும் 72 மணி நேரத்துக்குள் மீட்டு விடுவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்களை அடையாளம் காணும் பணி முழுவீச்சில் நடப்பதாகவும் மாயமானவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த வாரம் துவங்கிய பருவமழையால் நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பொய்த்து போன பருவமழை இந்த ஆண்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் துவங்கியுள்ளது மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாக திகழும் பாபநாசம் அணையில் தற்போது தண்ணீர் 100 அடியை கடந்துள்ளது. அணையிலிருந்து கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் விவசாய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மாவட்டத்தின் மற்றொரு பெரிய அணையான மணிமுத்தாறு அணையிலும் தொடர் மழையால் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த இரு அணைகளிலும் குறைந்த அளவே நீர் இருந்ததால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்து வருவதால் விவசாயம் பாதிக்காது என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் தூய்மை கிராம இயக்க விருதை 31 கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா வழங்கி கௌரவித்தார். கடந்த 2003ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் தூய்மை கிராம இயக்கம் துவக்கப்பட்டது. 100% சுகாதாரத்தை அளிக்கும் ஊராட்சிகளுக்கு தமிழக அரசு சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன. இத்திட்டம் 2006-2007ஆம் ஆண்டு செயல்படவில்லை. இந்நிலையில் தற்போது மீண்டும் இந்த திட்டம் செயல்பட துவங்கியுள்ளது. இத்திட்டத்தின்படி 2011-2012ஆம் ஆண்டில் முழுமையான சுகாதார ஊராட்சிகளை கண்டறிந்து செவ்வாயன்று விருதுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம், வேலூர் மாவட்டம் வேப்பங்குப்பம் உள்ளிட்ட 31 ஊராட்சி தலைவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் விருதுகளை வழங்கி முதல்வர் ஜெயலலிதா கௌரவித்தார். தூய்மையான கிராமம் என்று வழங்கி முதல்வர் மூலம் இந்த அவார்டு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் என் ஊராட்சி பகுதியில் உள்ள ஒவ்வொரு தெருக்களும் சுத்தமாக சுகாதாரமான முறைப்படி ஊர் அறிவிப்பு பலகைகள் தெருக்களில் அறிவிப்பு பலகைகள் வைத்து தெருக்களை நீட்டாக சுத்தமாக வைத்திருக்கிறோம். மொத்தம் 1,55 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் தூய்மையான கிராம இயக்கம் எனும் விருதுகளை முதல்வர் தலைமைச் செயலகத்தில் வழங்கினார்.
மற்றொரு நிகழ்ச்சியில் கடலூரில் 1,44,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய கட்டடம் உள்ளிட்ட திட்டங்களை வீடியோ கான்பரன்சிங் மூலம் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார். நாகர்கோவிலில் இலவச மிக்சி கிரைண்டருக்கான டோக்கன் வழங்குவதில் அதிமுகவினருக்கும் காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாகர்கோவில் நகராட்சி 24வது வார்டுக்குட்பட்ட வீடுகளுக்கு அரசின் இலவச மிக்சி கிரைண்டர் மின் விசிறி வழங்குவதற்கான டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த வார்டில் 2 ரேஷன் கடைகள் உள்ளன. இந்த கடைகள் மூலம் டோக்கன் விநியோகிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கவுன்சிலர் அன்ன சுகீர்த்தா கூறினார். ஆனால் டோக்கன்களை அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக கூட்டுறவு சங்க தலைவர் ராஜேஷ் தனது விருப்பப்படி வழங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கவுன்சிலர் சுகீர்த்தாவின் ஆதரவாளர்கள் ரேஷன் கார்டுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்களுக்கு பிரச்சினை வரும்போது அதிமுகவினர் காணாமல் போவதாகவும் இலவசங்களை வழங்க மட்டும் அவர்கள் முன்வருவதாகவும் சுகீர்த்தா புகார் தெரிவித்தார். அரசு இலவசமாக வழங்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் 2 கடைக்கும் 1600 வச்சு வாங்கி வச்சிருக்கோம். ஏடிஎம்கேல இருந்து ஜெயிச்சு வந்த ராஜேஷ் என்ற மோசி தயாள் என்ற ராஜேஷ் அவன் தன்னார்வத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி நான் தான் கொடுப்பேன்னு சொல்லி என்னை மிரட்டி எங்க மக்களை மிரட்டி அவன் சொசைட்டி கடையில வச்சு கொடுத்தான். இலவசம் கொடுக்கும் போது மட்டும் வராங்க, மக்கள் பிரச்சனை கேட்கறதுக்கு யாருமே வரல. மக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அடிதடி தான் வராங்களே தவிர பிரச்சனையை கேட்க யாருமே வரல. ஆனா இலவசத்தை மட்டும் காஞ்சி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த ஆசாரிப்பள்ளம் போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மறியல் முடிவுக்கு வந்தது. பீகார் மாநிலத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கிராமத்தினர் 5 பேர் பலியாகினர். பீகார் மாநிலம் பாசிம் சம்பரன் மாவட்டத்தில் உள்ள பகஹா நகர் அருகே கதரவா கிராமத்தில் கடந்த 15ஆம் தேதி சந்தேஷ்வர் தாஜி என்பவர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அந்த கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி திங்களன்று கதரவா கிராமத்துக்கு போலீசார் வந்தனர். கொலை வழக்கு விசாரணையை போலீசார் மந்தகதியில் நடத்துவதாக குற்றம் சாட்டிய கிராமத்தினர் போலீஸ் படையினர் மீது கற்களை வீசினர். இதனால் போலீசுக்கும் கிராமத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 25க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ரத்த காயம் ஏற்பட்டது. இதனால் வன்முறையில் ஈடுபட்ட கிராமத்தினர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 3 வாலிபர்கள் சம்பவ இடத்திலேயே குண்டு பாய்ந்து பலியாயினர். படுகாயமடைந்த மேலும் 2 மருத்துவமனையில் இறந்தனர். இதனால் கதரவா கிராமத்தில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. மேலும் கலவரம் மூளாமல் இருக்க ஏராளமான போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் இங்கு படகு போக்குவரத்து துவங்குகிறது. கடந்த 2000ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது கன்னியாகுமரியின் கடல் நடுவில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலை அமைக்கப்பட்ட போதே அதன் பராமரிப்பு பணிகள் குறித்தும் முடிவு செய்யப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிலையில் படியும் உப்புத்தன்மையை நீக்கி ரசாயன கலவை பூச வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த 2011ஆம் ஆண்டு ரசாயன கலவை பூசியிருக்க வேண்டும். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 2012ஆம் ஆண்டு இறுதி வரை இப்பணி துவங்கப்படாததால் திமுக தரப்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு கடந்த மார்ச் 1ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை பராமரிப்பு பணியை துவக்கியது. கடந்த 3 மாத காலம் இந்த பணி நடந்ததால் சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சுற்றுலாவுக்காக வந்தோம். கன்னியாகுமரி கோயில் பார்த்தோம், விவேகானந்தர் மண்டபம் பார்த்தோம், திருவள்ளுவர் சிலைக்கு போலான்ட்டு ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் பார்க்க முடியல. 1ஆம் தேதி வேலை முடியும், அதுக்கு மேலே பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. எங்களை மாதிரி வர ஸ்டூடெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு எல்லாமே ஒரு ஆர்வம் பார்க்கலான்னு. அது இப்போ ஒரு ஏமாற்றம், பார்க்க முடியாதது. தற்போது பராமரிப்பு பணி நிறைவடைந்த நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் இங்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். அவர்களுக்கான படகு போக்குவரத்து அந்நாளில் மீண்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 128 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,136 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,517 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 43 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,815 ரூபாயாக இருந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பெண்கள் ஜீன்ஸ் டாப் அணிந்து செல்லவும் மொபைல் போன் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதித்துவிட்டனர். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் உள்ள குராலி கிராமத்து பெண்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. சமுதாய சீரழிவை தடுப்பதற்காக குராலி கிராம பஞ்சாயத்து கூடி தீவிரமாக ஆலோசித்தது.
பெண் குலத்தின் சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருக்கும் மொபைல் போனை பெண்கள் பயன்படுத்த தடை விதிப்பதென முடிவு செய்யப்பட்டது. பலாத்காரம், கிண்டல், கேலி போன்றவற்றை தடுக்கும் நோக்குடன் பெண்கள் ஜீன்ஸ், டி ஷர்ட் அணிந்து வெளியில் செல்ல தடை விதிப்பதெனவும் பஞ்சாயத்தார் ஏகமனதாக முடிவெடுத்துள்ளனர். நாட்டு சாராயம் விற்பது, பொது இடங்களில் ஆண்கள் பாட்டு பாடுவது போன்றவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. कच्ची दारू नहीं बिकेगी, लड़कियां जीन्स और टॉप पहन के गांव में से नहीं निकलेंगी, ना फोन पर बात करेंगी, मोबाइल पे पाबंदी लगाएगी, मोबाइल पे पाबंदी लगाएगी, कोई लड़की फोन पर बात गलियों में नहीं करेगी, लड़का गाने नहीं बजाएगा. பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் அணியவும் மொபைல் போன் பேசவும் தடை விதித்தது மட்டுமின்றி அதை கண்காணிப்பதற்காக 30 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவையும் பஞ்சாயத்து நியமித்துள்ளது. தடையை மீறுபவர்கள் குறித்து கண்காணிப்பு குழுவிடம் புகார் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குராலி கிராம பஞ்சாயத்தின் கட்டுப்பாடுகளை மகளிர் அமைப்புகள் பலவும் கடுமையாக எதிர்த்துள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.